உங்களுக்கு வருகிற இக்கட்டுகளினால் மனம் சோர்ந்து மடிவடைந்து உட்கார்ந்து விடாதீர்கள். நீ எழும்பி பிரகாசிக்கிறதற்கு, அடுத்த கட்டத்துக்கு நீ போகிறதுக்கு கர்த்தர் உனக்கு அனுமதிக்கிற காரியம் தான் இந்த இக்கட்டின் காரியம். இந்த இக்கட்டின் காலத்தில் நீ ஒரு காலம் மடிந்து போவது கிடையாது. இந்த இக்கட்டு காலத்தில் நீ ஒரு காலம் அசிங்கப்பட்டு போவது கிடையாது. இந்த இக்கட்டின் காலத்தில் நீ வெறுமையாய் திரும்பி போவது கிடையாது. மாறாக இக்கட்டின் காலத்தில் கர்த்தர் உன்னை இன்னும் அதிகமாய் வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு போவார். இது உங்கள் வளர்ச்சியின் காலம். இக்கட்டு காலம் என்பது வலி வேதனையை அனுபவிப்பது மாத்திரமல்ல, இந்த வலிக்கும் வேதனைக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற மகத்தான வளர்ச்சியை அனுபவிப்பதுதான் இக்கட்டின் காலம். அல்லேலூயா. வலதுகையை உயர்த்தி சொல்லுங்க, நான் வளருவேன். இக்கட்டின் மத்தியில கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு காலங்களில் எனக்கு அவர் தஞ்சமாய் அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம்.